நம்ம மக்கள்கிட்ட பொதுவாகவே ஒரு கருத்து என்ன அப்படின்னா, நம்ம கதைகள்லையும் காவியங்கள்லையும் புராணங்கள்லையும் பார்க்குற விஷயம் வெறும் கதைகள் மட்டும்தான், அது எதுவுமே வரலாற்று உண்மைகள் இல்லை, அதை நம்மளால ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அது ஏதோ ஒரு பக்கத்தில் ஒதுக்கி வைக்க தான் முயற்சி பண்ணுறாங்களே தவிர, அதனுடைய உண்மை தத்துவம் தெரிய வந்தா எல்லாருமே வாயடிச்சு போயிடுறாங்க. அப்படி ஒரு நிகழ்வு ராவணனுடைய கதையில இருக்கு. ஹாய், ஐ எம் ப்ரொஃபசர் பாலு, ஹிஸ்டோரியன் அண்ட் ஆர்கியாலஜி ரிசர்ச்சர். ஹிஸ்டரி பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராமாயணம் அப்படிங்கிற ஒரு கதையில பல குழப்பங்கள் இது முடியல நம்ம கிட்ட நிலவிட்டு தான் இருக்கு. ராவணன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரமும் அனுமர், ராமர் அப்படிங்கிற கதாபாத்திரங்களை பற்றின கேள்விக்குறிகள் மக்கள் மத்தியில் எவ்வளவோ இருக்கட்டும். ஆனா அதுக்காக அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஏத்துக்க முடியாது அப்படின்னு நம்ம ஒதுக்குறது நிஜமாவே சொல்லணும்னா ஒரு முட்டாள்தனம்னே சொல்லலாம். ராவணனுடைய ஆட்சி நடந்துட்டு இருந்த பகுதியை ஹனுமன் போய் பார்க்கும் பொழுது ராவணனுடைய கோட்டையை 4 தந்தம் கொண்ட யானைகள் பாதுகாத்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு குறிப்பை அவர் குறிப்பிட்டிருப்பார். 4 தந்தம் கொண்ட யானை அப்படிங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு கற்பனையான ஒண்ணா இருக்கும், அந்த மாதிரி ஒண்ணு இருக்க சாத்தியமே கிடையாது, இதுலயே தெரியுது இது ஒரு புனையப்பட்ட ஒரு கதை அப்படின்னும், ராவணன் அப்படிங்கிறவனும் ராவணன் வச்சிருந்த அந்த ஒரு அற்புதமான சாம்ராஜ்யம் அப்படிங்கிறது ஒரு கற்பனை காவியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சமீப காலகட்டங்கள்ல 4 தந்தம் கொண்ட யானை அப்படிங்கிற ஒண்ணு உண்மையாவே இருந்திருக்கு அப்படிங்கிறது தொல்லியல் ஆராய்ச்சி மூலியமா நம்மளுக்கு தெரிய வருது. அதுவும் ராவணன் ஆட்சி பண்ணதா கூறப்படுற பகுதியில இருந்ததுக்கான தொல்லியல் எச்சங்களும் நம்மளுக்கு இன்னைக்கு முடியும் கிடைக்குது. அதனால நம்ம கதைகள்னு பார்க்கக்கூடிய விஷயம் வெறும் கதையா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவே நாம வரலாற்றை மறுபடியும் மறு கண்ணோட்டம் செய்யறதுக்கான ஒரு சாட்சியாகவும் சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறத நம்மளை புரிய வைக்கிறதுக்கான ஒரு காரணமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம என்னைக்குமே மறுக்க முடியாது.